Friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து பூ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி கொலகொலன்னு கலர் சேஞ்ச் ஆகி நிறைய பேத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். அப்புறம் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வந்து ஒரு 2-3 நாளைக்கு மேலே பூ வந்து வாடாமல் எப்படி வந்து நம்ம பாதுகாக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பூ வாங்கி கட்டிகிட்ருக்கேன். வாங்கினது இது போல் தண்ணியில் போட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்து உதுத்துன மாதிரி போட்டு கட்டிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ரொம்ப வாடின மாதிரி இல்லாமல் விரியாது, லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வச்சு கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறம் ஒரு சின்ன டவலாட்டை விரித்து போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த உதுத்துற மாதிரி வச்சுருங்க. உணர்கிற மாதிரி அந்த தண்ணியெல்லாம் வந்து வடிஞ்சிடும். கட்டியாச்சு பாருங்கள். அடியில் டவல் ஒன்று போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். பூ வந்து நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் லைட்டாக ஈரம் பண்ண ஒரு காட்டன் டவலில் நீங்கள் அந்த பூவை வந்து சுற்றி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2-3 நாளைக்கு மேலே பூ வந்து வாடாமல் அப்படியே இருக்கும். இப்போது இது மாதிரி அகண்ட பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கும் மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பூவை வந்து வச்சு நீங்கள் மூடி போடுறதுனாலும் போடலாம், இல்லை சும்மா வந்துட்டு அப்படியே இருக்கிறதுனாலும் இருக்கலாம். ஃபேனுக்கு அடியில் வைக்காமல் ரொம்ப ஹீட்டான இடத்துல வைக்காமல் வைங்க. இந்த அப்பப்போ வந்துட்டு ஒரு 2 hours 3 hours ஒன்ஸ் வந்துட்டு இது போல் தண்ணியை லைட்டாக தொளிச்சு விட்டுருங்க. இல்லைன்னா மேலே உள்ள துணி வந்து காஞ்சிரும். நிறைய பேர்த்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்களுக்குமே வந்துட்டு என்ன பிரச்சனைனா அந்த டப்பாவில் வந்து நீர் விட்ட மாதிரி ஆயிடும். அப்போ பூவோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த டப்பாவில் வந்து பூ வைக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு ட்ரை கிளாத்தை வந்து உள்ளே போட்டுட்டு பூவை இது போல் சிக்கல் இல்லாமல் உள்ளே போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு இதில் தண்ணி விட்டாலும் கூட இந்த ட்ரை கிளாத் வந்து உறிஞ்சிட்டு உள்ளே வந்து பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.